ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பெண்கள் பூஜை அறையில இந்த 3 பொருட்களை மட்டும் தண்ணீர்ல கலந்து வைங்க. இது உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கைய ஒரே நாள்ல மாத்திடும். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனையும் உன்னை தேடி இனி வராம அது தள்ளி போயிடும். இதுல அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. அதாவது பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில தண்ணீர் எடுத்து இந்த 3 பொருட்களை கலந்து வச்சிருங்க. அப்படி கலந்து வைக்கிறது மூலியமா உங்களுடைய குடும்பத்தார் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் ஒரே நாள்ல மாறும். நீங்க நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம் என்பது உங்களை தேடி வராது. பிரச்சனைகள் என்பது உங்களை தேடி வராதுங்க. அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள் பரிகாரத்தை பற்றி இன்று நான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு பயனுள்ள தகவல்கள் போடும் பொழுதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவலாக கூட இருக்கலாம். பெரியவா சொன்ன விஷயம் எப்பவுமே வீட்டில் பூஜையில் தண்ணி வை, தண்ணி வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவா சொல்லுவா. ஆனா பெண்களாகிய நீங்கள் தண்ணீரோடு சேர்த்து இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து வைங்க அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இந்த 3 பொருட்களை நீங்க தண்ணீர்ல சேர்த்து வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணீர் எடுத்து நீங்க குளிச்சுட்டு வாங்க. அதாவது அந்த ஜலத்தை சிறிதளவு எடுத்து நீங்க குளிக்கின்ற நீர்ல ஊத்தி அதன் மூலியமா தினமும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடிச்ச நோய் நொடி பீடை தரித்திரம்னு அனைத்துமே ஒழிஞ்சு போகும். பல ஜென்மங்களாக நீங்க பண்ண பாவங்கள் கூட நீங்குன்ற இந்த ஒரு விஷயத்த சொல்லப்படுது. அது என்ன பொருள்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்க முன்னாடி அது எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இரவு நீங்க தூங்குவதற்கு முன்பு, இல்ல நீங்க பகல்ல குளிக்கிறீங்கன்ற போது இரவு, இல்ல நீங்க இரவு தான் குளிப்பீங்கன்ற போது காலை எழுந்தவுடன் நீங்க சுத்தபத்தமாயிட்டு இதை செஞ்சா போதும். நீங்க எழுந்த உடனே பாத்தீங்கன்னா முதல் விஷயமா ஒரு டம்ளர் அல்லது சொம்பு எடுத்துக்கோங்க. அதை உங்க வீட்டு பூஜையில தண்ணீரோட வச்சிருங்க. அதுல நீங்க கலந்துக்க வேண்டிய விஷயம், முதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கல்லுப்பு. தாயாரோட அம்சமா இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை நீங்க அதுல கலந்துக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை எடுத்து நம்ம பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இருக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா துளசி இலை. இந்த துளசி இலையை நீங்க சிறிதளவு கடைகளிலிருந்து வாங்கிட்டோம் அல்லது வீட்டின் முன்பு துளசி செடியை வளர்த்து வச்சு அந்த துளசி செடியை கூடிய இலைகளை நீங்க பறிச்சு கொண்டு வந்து வீட்டின் முன்பு வச்சு அதுக்குள்ளேயே போட்டு வைக்கிறது மூலியமா இருக்கும். அடுத்து கடைசி பொருள் பார்த்தீங்கன்னா இந்த தும்ப வேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. அந்த தும்ப வேர் இருந்தாலே பண வரவு அதிகரிக்கும், பணசக்தியை இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த தும்ப வேரை ஒரு சிறிதளவு வெட்டி அந்த தண்ணீர்ல வச்சிருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அத அனைத்தையுமே அதாவது தூக்கி போட்டுட்டு கால்படாத தூக்கி போட்டுட்டு, அத குளிக்கின்ற தண்ணீல ஊத்திருங்க. அப்படி நீங்க செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள்னு அனைத்திற்குமே இது தீர்வா வந்து அமையும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இந்த 3 பொருட்கள கலந்து வச்சு வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், உங்களுடைய கணவர், உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இத குளிக்க சிறிதளவு ஊத்துனா போதும். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஊத்தினாலே போதும். பெரிய அளவுல நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. சிறிதளவு தேர்த்து நீங்க குளிச்சுட்டு வந்தாலே போதும். அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைத்து, உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை ஒரே நாள்ல மாறி, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து, உங்களோட பிரச்சனை எல்லாமே தள்ளி போயிருங்க. நம்பிக்கையோட செஞ்சு வாங்க. நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.